இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும், அது ஒரு தீர்மானம். அதுக்கப்புறம் நீட் எதிர்ப்பு தீர்மானம். அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டு நிதி வருது இல்லையா, அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லுது, அதை எதிர்த்து ஒரு தீர்மானம். அப்புறம் தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து ஒரு தீர்மானம். இது தொடர்பான தீர்மானங்கள் பேசப்பட்டது. எதிர்கட்சிகள் எல்லாமே பேசினாங்க, கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாம் பேசினாங்க. அது அப்புறம் பட்ஜெட் குறித்த விவாதம்லாம் நடந்தது. வேளாண் பட்ஜெட்டு, அப்புறம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. அதில் ஆளுங்கட்சி தரப்பில் பண்ணதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் வார்த்தைகள் தான் இருக்க வழிய செயல்பாட்டில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க எதிர்கட்சிகள்லாம். எப்படி பார்க்குறீங்க? மரிய வில்சன் பேசும்பொழுதும் அந்த அவர் பேசுகிறது கொஞ்சம் நல்லா பேசலாம்னு கடையனூர் ராஜேந்திரன் திமுக உறுப்பினர் பேசும்பொழுது கூட அவர் முதல் நாள் கோவப்பட்டார், அடுத்த நாள் இனிமேல் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அது எப்படி பார்க்குறீங்க? இந்த கரும்பு, நெல், இந்த இதுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்தது பெரிய சாதனையாக சொல்கிறாங்க. அவங்க வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க, செங்கோட்டையன் உட்பட. இவங்க இது ஒரு பெரிய வரலாற்று சாதனைலாம் இல்லை, வருஷம் வருஷம் கூட்டுற மாதிரி இந்த வருஷம் கூட்டியிருக்கீங்க, அவ்வளோதான். இப்போவும் போய் விவசாயிகளை கேட்டிங்கன்னா எல்லா செலவும் போக இன்னும் இடிக்குது, பணம் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகள்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். அதுபோல இந்த வெற்று தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் பாருங்கள் மாநிலத்தினுடைய நலனை பாதுகாக்கிறோம், மாநிலத்தினுடைய உரிமையை ஓங்கி ஒழிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே கறிக்கு உதவாத தீர்மானம் தான். நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தீர்மானத்தை போட்டார்கள். எதற்காக அந்த தீர்மானம்? முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மரபு, காலங்காலமாக பின்பற்றப்படுகிற மரபை மீறியது நீங்கள் தான். ஏற்கனவே கலைஞர் காலத்துல 35 ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு. ஜிஓ பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர் இப்பவும் இருக்கு. அரசாணை வெளியிட்டதற்கு பிறகு நெடுங்காலமாக தமிழ்த்தாய் வாழ்த்து தான் அரசு நிகழ்ச்சிகள்ல முதல்ல ஒழிக்கப்படுது. நீங்க தான் அதை ஒழித்து கட்டினீர்கள். அறலேக்கர் வருகிறார், அவரோடு இணக்கமாக போக வேண்டும் என்று எங்கிருந்தோ வந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்ததினுடைய விளைவு 2 முறை மரபை மீறி தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது. தேசிய கீதம் 2 முறை ஒழிக்கப்பட்டதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஏன் ஒழிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு முறையான விளக்கத்தை இந்த அரசு தந்ததா? இந்த அரசிலே கேள்வி எழுப்பிய போது அந்த அரசு செவி சாய்த்ததா? இல்ல. அப்ப மரபை நீங்கள் மீறினீர்கள். எந்த தமிழ் தாய் வாழ்த்தை மனோன்மணியம் சுந்தரனார் யாத்து தந்தாரோ அவருடைய பெயரால் அமையப்பட்டிருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாது என்று சொல்லி பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னது. ஏன் என்று பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவர் சொல்கிறார், எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறது, எங்களுக்கு வந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்துகிறோம், புரோட்டோகால் எங்களுக்கு போட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. யாரிடத்திலிருந்து உத்தரவு வந்தது என்று உயர்கல்வி அமைச்சகம் கேட்டுச்சா? விஸ்வநாதன் சொன்னாரு, நான் புறக்கணிச்சுட்டேன்றார். புறக்கணிக்கிறதுக்கு எதுக்கு சார் அமைச்சரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கலாம். கடையநல்லூர் ராஜேந்திரன் புறக்கணிச்சிருந்தாரு, அந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு நியாயமான நடவடிக்கை. அவருக்கு அவ்வளவுதான் அதிகாரம். நான் நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன்றதன் மூலமாக எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. சர்வ அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு, ஆனால் நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி அறலேக்கர் முகம் சுளிக்க கூடாது என்பதற்காக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இழுக்கு நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று செயல்பட்ட அரசு இந்த தாவேக அரசு. எதுக்கு தீர்மானம் போட்டீங்க? அப்ப தீர்மானம் போட்டீங்க. தீர்மானம் போட்ட அடுத்த நாள் இந்த தீர்மானம் போட்ட ஈரத்தினுடைய மை காய்வதற்கு முன்பாகவே ராஜேஷ்குமார் என்கிற சுற்றுலாத்துறை அமைச்சர் போய் சென்னையில பங்கேற்கிற நிகழ்ச்சியில 2வதாக ஒழிக்கப்படுது தமிழ்த்தாய் வாழ்த்து. கேட்டாது ஒரு தனியார் நிகழ்ச்சின்றாங்க. தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அதை பின்பற்ற வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்ததாக தானே சார் பொருள். நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டுவிட்டால் நீட் எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்றுதான் பொருள். அப்ப நீங்க தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றிவிட்டு அதை பின்பற்ற முடியாமல்
ஒரு தடுமாற்றத்துக்கு நீங்கள் ஆளாகிறீர்களே, எதற்காக இந்த தீர்மானம்? நீட் விவகாரத்துல தீர்மானம் என்ன? நீட் விவகாரத்துல தீர்மானம், நீட் எதிர்ப்பு என்பது தீர்மானம். நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்த போது இந்த தாவேக அரசு யாருடைய பக்கம் நின்றது? உங்களுடைய தோழமை, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கிற பாலன் இல்லத்திலே அந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறார்கள் அந்த கண்ணின்மணிகள். அங்கே போய் ஆதரவு தெரிவித்ததா தாவேகா? தாவேகா எப்ப போச்சு? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார் என்கிற செய்தி ஊடகங்களில் வந்ததற்கு பிறகு ராஜ்மோகனும் லயோலா மணியும் போகிறார்கள். அப்ப அவ்வளவு பயம் உங்களுக்கு இருக்கிற போது நீட்டுக்கு எதிராக நீங்கள் எங்காவது பேசி இருக்கிறீர்களா? நீட்டுக்கு எதிராக எங்காவது களமாடி இருக்கிறீர்களா? தாவேகா என்ன செய்து கொண்டிருக்கிறது? அனிதா இறப்புல இருந்து நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க அவங்க. அனிதா வீட்டுக்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், செயல்பாட்டில் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துச்சு, வைகோ இன்னும் பிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடந்த கூட்டம், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தொகுத்து வழங்கினார் அந்த கூட்டத்தை. சு வெங்கடேசன் எம்பி எல்லாம் போய் பங்கேற்றாரு. அதில் கலந்து கொண்ட தாவேகாவினுடைய பிரதிநிதி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாரா? நீட் கொண்டு வந்தது யார்? நீட் ஏன் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது? இந்த நீட்டினுடைய முறைகேடுக்கு யார் காரணம் பேசினாரா? ஏன் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி டில்லியை உலுக்கினார்கள் மாணவர்கள், பேசினாரா? இல்லையே. அப்ப நீட் எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு நீட் எதிர்ப்பு குறித்து நான் வலிமையாக பேச மாட்டேன், கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன்னா அப்ப ஒப்புக்காக ஒத்தடம் கொடுக்கிற வேலையை செய்கிறது இந்த அரசு என்றுதான் பொருள். இது இரட்டை நிலைப்பாடுடைய அரசு. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சங்கடம் வந்து விடக்கூடாது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும். இதற்காக இரட்டை வேடம் தரிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு. அதுதான் சட்டப்பேரவையில் நிகழ்ந்திருக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அடுத்து நீங்க பட்ஜெட் குறித்து வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைகள் எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னதாக சொன்னீங்க. மரிய வில்சன் குறித்து ஒரு செய்தி சொன்னீங்க. அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா 15,000 கோடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? நேற்றைக்கு அண்ணன் தங்கம் தென்னரசு ஒரு கேள்வியை எழுப்பினாரு. 15,000 கோடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்களே, அதற்கு ஏதாவது புள்ளி விவரங்கள் இருக்கா? யார் உங்களுக்கு அதை சொன்னது? அந்த டேட்டாவை வெளியிட முடியுமான்னு கேட்ட உடனே மரிய வில்சன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு? இல்ல, அது ஏற்கனவே கொஞ்சம் வந்திருக்கு, அதனுடைய கால்குலேஷன் எங்களுக்கு பெர்செப்ஷன் தெரியும் அப்படின்னு அவருக்கு தெரிந்த ஆங்கில மொழிகளில் இங்கும் அங்குமாக வார்த்தையில் விளையாடி ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் 15,000 கோடி வந்துருச்சுன்னு சொல்லல அப்படிங்கிற. அன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பை எடுத்து பார்த்தா அவர் 15,000 கோடி வந்து விட்டது என்றுதான் சொன்னார். சார், முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, இப்ப ஏமாத்தலாம் முடியாது மக்களை. லைவ்ல போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஊடகங்கள்ல உட்கார்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்ட பகலில் அந்த மாமன்றத்தில் நின்று கொண்டு ஒரு பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டுட்டு அது குறித்து டாக்குமெண்ட் இருக்கா, டேட்டா இருக்கான்னு கேட்டா நான் அப்படி சொல்லவே இல்லைன்ற ஹெச் ராஜாத்தனமான வர தொடங்கிருச்சுன்னா அது எப்படி சொல்லியிருக்கணும்? மாண்புமிகு மரிய வில்சன் என்ன சொல்லியிருக்கணும்? வர துவங்கி இருக்கு, எங்களுடைய எண்ணிக்கை இலக்கு அடுத்த 2 மாதத்துல இவ்வளவாக இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆல்ரெடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சுன்னார் அவர். ஆல்ரெடி ட்ரெஷரிக்கு வந்துருச்சுன்னா ஒரு அமைச்சருடைய வாக்குமூலம் எப்படி சார் இருக்கு? ஒரு அமைச்சரினுடைய பேச்சு எப்படி இருக்கு? அது அவை குறிப்பில் ஏறுமே. அது என்ன மேடையா, பொதுக்கூட்டமா? நீங்க நினைத்ததெல்லாம் பேசிவிட்டு போறதுக்கு ஒரு கருத்தை சொன்னால் அது அவை குறிப்பில இடம்பெறும். அது வரலாறாக நாளைக்கு மாறி போகும். நாளைக்கு அதை புரட்டி பார்க்கிற போது இதுதான் செய்தியாக இருக்கும், அவையிலேயே சொல்லி இருக்கிறார்னு. நீங்க கொண்டே வராம அந்த பணத்தை கஜானாவுல கொண்டு வந்து சேர்க்காம கஜானாவுக்கு வந்து விட்டதாக பொய் சொல்கிறார் ஒரு அமைச்சர். அதை கண்டித்தார்களா? முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஏதாவது கண்டனம் இருக்கா? பேரவைத் தலைவரால் அன்னைக்கு நீங்க மாத்தி சொன்னீங்களேன்னு அண்ணன் ஜேசிடி பிரபாகராவது கேட்டாரா? கேட்கவே இல்லை. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த அவையே ரொம்ப அலங்கோலமாக காட்சி அளிக்கிறது. வேளாண் துறை குறித்து கேள்வி எழுப்பினால் போக்குவரத்து துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்கிறார். மின்சாரத்துறை குறித்து கேள்வி எழுப்பினால் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் குறித்து பேசினா கல்வித்துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்றாரு. ஒரு மாணவன் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை காட்டி கொடுத்த காரணத்துக்காக 20 பேர் கும்பலாக சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறானுங்க சார். அது குறித்து நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறார் சார். பதில் சொல்ல வேண்டியது யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே. உயர்கல்வி அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துக்குள் கல்லூரி மதில் சுவருக்கு அருகாமையிலேயே இந்த படுகொலை நிகழ்ந்திருக்க. இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வாய் திறக்க வேண்டுமா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றார். அப்ப என்ன டிபார்ட்மெண்ட்? நீங்க என்ன புரோட்டோகால் வச்சிருக்கீங்க? யார் வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். அவை முன்னவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக எல்லாவற்றுக்கும் எழுந்து பதில் சொல்றார். அண்ணன் செங்கோட்டையன் தான் எல்லாத்துக்கும் நிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கேட்டாலும் பதில் சொல்றாரு, பிரேமலதா அம்மையார் கேட்டாலும் பதில் சொல்றாரு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார்னா
இந்த அவை எப்படிப்பட்ட அவையாக இருக்கிறது என்பதை இந்த சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் உணர்த்துகிறது. மொத்தத்தில் இந்த அரசு மிகுந்த தடுமாற்றத்தோடு இருக்கு. பொய்யையும் புரட்டையும் சொல்லிக்கொண்டு அவையிலே இல்லாத செய்திகளை இருப்பதாக காட்டிக்கொண்டு பொய் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு ஜே.சி.டி. பிரபாகர். ஆனா பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அவையை இத்தனை நாட்களாக நடத்தி இருக்கிறது இந்த அரசு என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இதுல சிறப்பாக பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. காளி பெருங்காய டப்பாவா இருக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது காளி பெருங்காய். இந்த லட்சணத்துல வேற எதிர்கட்சி தலைவரை வரவிடாம செஞ்சிடணும்னு வேற லாபி. நீங்க பண்ணி கிழிச்சிருக்கிற லட்சணம் என்னன்னு தான் தெரியுத. எதிர்கட்சி தலைவரை வரவிடாம செய்தணும்னு வேற இதுல லாபி பண்றீங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்ல, இதெல்லாம் கேவலமாக இல்ல. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது ஒரு காளி பெருங்காய டப்பாவாகத்தான் காட்சியளிக்கிறது. சார் இப்போ 3 மாசத்துல என்ன சார் செய்ய முடியும்? இப்போ நீங்க சொன்ன அவை முன்னவர் சொன்னீங்கல்ல செங்கோட்டையன், அவர் பேசும்போது ஓபிஎஸ் பேசும்போது ஓபிஎஸும் சொன்னார், ஒன்றும் தேடி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னார். திராவிட மாடல் ஆட்சியோட இது தொடர்ச்சி தான், அந்த திட்டம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அவை முன்னவர் செங்கோட்டையன் எடுத்து 3 மாதத்தில் என்ன சாதிச்சிட முடியும், அந்த மாதிரி யாராவது சாதிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. கால அவகாசம் தேவை தானே அப்படிங்கிறாங்க. கால அவகாசம் எவ்வளவு நாள் தேவை? எத்தனை நாள் எடுத்துக்க போறீங்க? நீங்க கேட்ட அவகாசமே 6 மாசம் தான், அதுல 3 மாசம் நிறைவு பெற்றுச்சு. அப்ப அதுல ஒரு 50% ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும்ல சார். நீங்க கேட்ட அவகாசம் தான், உங்களுக்கு யாரும் அவகாசம் கொடுக்கல. இன்னொன்னு, ஒரு அரசு அவகாசம் கேட்க முடியுமா? ஒரு அவகாசத்தை வைத்துக் கொண்டுதான் அரசு டெட்லைன் பிக்ஸ் பண்ணி இயங்க முடியுமா சார்? அரசு என்பது துரித கதியில் இயங்க வேண்டும். நீங்க என்றைக்கு பொறுப்பேற்றீர்களோ அன்றையிலிருந்து துவக்கம். நான் என்ன கேட்கிறேன், இங்க என்ன எல்லாமே தரை மட்டத்துல இருந்ததா? கட்டிடங்களே இல்லையா? ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அரசு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது? வெறும் அரசு மட்டுமா உங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டது? அதுக்குள்ள எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது சார்? அவர் தான் பதவியேற்றன்னைக்கே சொன்னார்ல, எல்லாமே காலியா இருக்கு, தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கால அவகாசம் கொடுங்க, இன்னும் நிறைவேற்றுறது. வாக்குறுதிகள் பல கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைவேற்றுவோம். இங்கே நம்ம பார்த்தோம்னா கஜானாவே காலியாக இருக்கு, எல்லாமே தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, கால அவகாசம் கொடுங்கன்னு முதல் நாள் பதவியேற்பதற்கு அன்னைக்கே சொன்னார். புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு போதுமான அவகாசம் தேவைப்படுவதாக சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணு வேணாம், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழகா கேட்டார். குறுவை சாகுபடி பொய்த்திருக்கு. 6 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் எங்களுடைய ஆட்சி காலத்துல விளைஞ்சது, இப்போ 1.5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் தான் விளைஞ்சிருக்கு காவிரி தீரத்துல. இதற்கு இழப்பீடு கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஆதார தொகை கொடுத்ததை கணக்கு காட்டி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையான்னு முதலமைச்சர் கேட்கிறார் சார். அப்ப இழப்பீடு கொடுப்பது என்பது நெடுங்காலமாக இருப்பது தானே. 6.5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் விளைஞ்ச மண்ணுல இன்னைக்கு 1.5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர் தான், 5 லட்சம் ஹெக்டேர் ஏக்கர்கள் பொய்த்து போயிருக்கு சார். அதுக்கு என்ன சார் பதில்? விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இந்த கரம் நீளனா, இந்த கரம் எதுக்கு சார் பயன்பட போகுது? வெற்று தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்களே. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய காவேரி நீர் இன்னும் திறக்கப்படவில்லையே. காவேரி நீர் திறப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட முடியாமல் தடுமாறுகிறதே ஒன்றிய நீர்வளத்துறை. ஒன்றிய நீர்வளத்துறைக்கு கேள்வி கேட்டீங்களா? உங்களை வரவேணான்னு சொன்னார டி.கே. சிவகுமார், அது குறித்து கண்டனம் தெரிவித்து பேசுனீங்களா சட்டப்பேரவையில? கண்டனம் தெரிவித்து பேசுவதற்கான தீர்மானத்தையாவது நீங்கள் கொண்டு வந்தீர்களா? சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டாமா சட்டப்பேரவையில? இது குறித்து பேசி இருக்க வேண்டாமா? இது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டாமா? எதுவுமே செய்யல. அப்ப இந்த 3 மாச காலமும் நீங்கள் சும்மாவே தான் இருந்திருக்கீங்க. விஜய் ரொம்ப கரெக்டான டைமுக்கு பேரவைக்கு வர்றாரு, ரொம்ப கரெக்டான டைமுக்கு கோட்டைக்கு வர்றாரு, அங்கேயே மதியம் சாப்பிடுறாரு. வெறும் ரீல்ஸ் அரசாகவே இந்த அரசு இருக்கு. ரியாலிட்டிக்கு வரவே இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டியே இல்லை இந்த அரசு கிட்ட. அப்ப 3 மாத காலத்தில் நீங்கள் செய்தது என்ன? அதையாவது சொல்லுங்கிறோம். நீங்க 3 மாச காலம் தான் ஆயிருக்கு. அவை முன்னவர் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, மாண்புமிகு செங்கோட்டையன் எழுந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திர முடியுமான்னு. அவர் சொல்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை தெரியாத ஆதவர்ஜுனோ புஷி ஆனந்தோ சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அரசை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற போதுமான அறிவு பெற்றவர். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து அமைச்சராக இருக்கிறார், எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறார், நெடுங்காலமாக சட்டப்பேரவையில அங்கம் வகிக்கிறார். அவருக்கு தெரியாதா இந்த அரசை எப்படி கொண்டு செலுத்தணும்னு? 3 மாத காலமாக இந்த அரசு தூங்கி கொண்டிருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அரசு இயந்திரம் முடங்கி போயிருக்கு சார், மொத்தத்திலேயே முடங்கிருச்சு சார் அரசு இயந்திரம். அரசு செயல்படுகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கு சார் எல்லாத்துக்கும். காவேரியிலே நீர் வராது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியாகாது, நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 800 பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தலைநகர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல.
விலையில்லா பேருந்து பயணம் மேற்கொள்கிற மகளிருக்கு தடுமாற்றம் ஏற்படுது. 9 மணிக்கு வர வேண்டிய பஸ் வரல, 9:30 பஸ் தான் வருது. 10:15 வர வேண்டிய பஸ் வரல, 10:45 பஸ் தான் வருது. 800 பேருந்துகள். போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது பேசுறாரா சட்டப்பேரவையில்? அவரு இது குறித்து கேள்வி எழுப்பினா பதில் சொல்றாரா? அது குறித்து ஏதாவது செய்தி இருக்கா? ஏன் திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் இப்போது ஓடல? அன்னைக்கு போக்குவரத்து துறை என்ன நிலையில இருந்ததோ அதே நிலையில தான் இன்னைக்கு இருந்துச்சு. அப்ப நிர்வாக குளறுபடி நடந்திருக்கு. அதை சரி செய்வதற்கு கூட ஒரு முடியாத ஒரு அரசு. விவசாயிகளை அழைத்து பேசுங்கன்னா ஆதவர்ஜுனும் புஷி ஆனந்த் அழைச்சு பேசுறாங்க. சார் எங்க சார் போனார் முதலமைச்சர்? 6 மணிக்கு பிறகுதானே சார் வீட்டுக்கு ஓடி ஒளிஞ்சுக்குவாரு. ஏன் சார் 6 மணிக்கு முன்னாடியே அன்னைக்கு ஓடிட்டாரு? ஏன் சார் விவசாயிகளை அவர் சந்திக்கல? விவசாய பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும் என்பது அவருக்கு என்ன அவ்வளவு கசப்பாக இருக்கிறதா? ஏன் அன்னைக்கு சந்திக்கல அவரு? அப்ப இந்த 3 மாத காலமாக ஒண்ணுமே செய்யாமல் வாய்ச்சவடால் பேசிக்கொண்டு வெற்று தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டு வெறுமனே உட்கார்ந்து இருக்கிறது இந்த அரசு. அவையில இந்த அரசு செய்த சாதனைன்னு என்ன பேசினாங்க சொல்லுங்க? முட்டு கொடுப்பது, வாழைக்கு முட்டு கொடுப்பதற்கு நிதி ஒதுக்கினார்கள், அவ்வளவுதான். வேற என்ன செஞ்சிருக்காங்க? வேளாண் துறையினுடைய கோரிக்கை என்ன? வேளாண் துறையினுடைய டிமாண்ட் என்ன? பட்ஜெட் என்ன? அந்த பட்ஜெட்ல என்ன ப்ரொடக்டிவிட்டி அதை பார்க்கணும்ல. எடுத்து போட்டா ஒரு 3 பாயிண்ட் எடுக்க முடியுமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்கலம் அங்கலமாக உரித்து சொன்னாரு அன்னைக்கு பேரவையில. பதில் சொன்னாரா வேளாண் துறை அமைச்சர்? அவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார, பதில் சொன்னாரா வேளாண் துறை அமைச்சர்? அதன் பிறகு வேளாண் துறை அமைச்சரை பார்க்கவே முடியலையே. சூரியனை ஆஃப் பண்ணியாச்சு, நிலவை ஆன் பண்ணியாச்சு, இப்படியான வசனங்களை மட்டுமே இந்த அரசு பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை கருதி இந்த 3 மாத காலத்தில் இந்த அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவை குறித்து பேசணும். இப்போ நாடாளுமன்றம் தொடங்கியதுலேருந்து எதிர்கட்சிகள் கேள்வி மேலே கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் தங்கள் கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. ராமர் கோயில் நிதி விவகாரம், காக்ரோச் பார்ட்டி அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்த உத்தரவு போட்டது யார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அது பகிரங்கமாக ராகுல் காந்தி அமித்ஷாவை சொல்கிறாரு. அமித்ஷா பதில் சொல்லி ஆகணும் நீட் விவகாரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. ஒரு கட்டத்தில் அமித்ஷா இப்போ நேற்று என்ன சொல்கிறாரு, இன்றைக்கெலாம் நீட் விவகாரத்தில் பதில் அளிக்க தயார், யார் யார் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை அவை அந்த நாடாளுமன்ற அந்த மக்களவை சபாநாயகர் அவர்கிட்ட கடிதம் கொடுத்துருங்க, விவாதிக்க நான் எதுக்கும் தயார் அப்படிங்கிறாரு. இப்போ என்னன்னா அவையே தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சாச்சு. 18 நாள் நடந்தது. இதில் இவங்க வரவே இல்லை, எந்த பதிலும் சொல்லலை, சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க, வந்தாங்க சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுது. இவங்க அவையை நடத்த விடலைங்கிறாங்க ஒன்றிய அரசு. இவங்க பதில் சொல்ல தெரியாமல் அதனால் வரமாட்டேங்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன நடக்குது? ஓம் பிர்லாவிடம் ஏற்கனவே பேசிவிட்டு வந்துதான் வாய்ச்சவடால் விட்டார் அமித்ஷா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னா அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைப்பதற்கு முன்கூட்டியே முடிவெடுத்ததற்கு பிறகுதான் வாங்க பேரவையில விசாரிக்கலாம், இது குறித்து பேசலாம், நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் நாம் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இங்க எப்படி தாவேக அரசு ஒரு டுபாக்கூர் அரசோ அதை விட மெகா டுபாக்கூர் அரசு மோடியினுடைய அரசு. இங்க எப்படி ஆதவர்ஜுனா ஒரு வாய்ச்சவடால் நாயகனாக வெளிப்படுகிறாரோ அதை விட அவருக்கு சூப்பர் சீனியராக வெளிப்படுபவர் அமித்ஷா. நான் என்ன கேட்கிறேன்னா, அவைக்கே நீங்க வரமாட்டீங்க, ஆனா நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஹீரோ ஆயிருவீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். தலைநகர் சென்னையில் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு யார் காரணம் என்று எதிர்கட்சிகள் கேட்கிறது. நான் தான் காரணம்னு சொல்லு, இல்ல நான் காரணம் இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லு, அதானே சார் பேச்சு. அதை விடுத்து விட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா பேரவை தலைவர்கிட்ட, அதாவது மக்களவையினுடைய தலைவர்கிட்ட நீங்க வாங்க, நீங்க உங்க கோரிக்கையை கொடுங்க, கொடுத்து ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க, விடிய விடிய உட்காருவோம். நீ பகல்லையே வரமாட்ட, ராத்திரியில எப்படி சார் வருவ? பகல்லையே வர்றது இல்ல கூட்டத்தொடருக்கு, பகல்லையே ஆள் இல்ல. பிரதமர் என்னைக்கு வந்தார் அவைக்கு? அப்ப பகலிலேயே வராத ஆட்சியாளர்கள் இரவிலே பதில் சொல்வார்கள் என்றால் யாரை ஏமாற்றுகிற வேலை இந்த வேலை? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? ஏன் பதில் சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள்? என்ன காரணம்? அப்ப உங்களுடைய மடியில கனம் இருக்கிற காரணத்தால் தான் வழியிலே உங்களுக்கு பயம் இருக்கிறது. எனவே இந்த ஒன்றிய அரசு முன்கூட்டியே இந்த அவையை ஒத்திவைப்பது என்று முடிவெடுத்து விட்டு அதன் பிறகு உள்துறை அமைச்சர் மூலமாக சவால் விடுகிறது. இது ஒரு மோசமான அணுகுமுறை. முதல்ல எதிர்கட்சிகளை மதிக்க தெரிய வேண்டும். இதுல வாஜ்பாய் அணுகுமுறையாவது குறைந்தபட்சம் பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மோடி இடத்துல அந்த அணுகுமுறை இல்லை.
அமித்ஷாவிடத்துல சுத்தமாக அந்த அணுகுமுறையே கிடையாது. அவர் ஒரு வாய்ச்சவடால் நாயகனாகவே கடைசி வரைக்கும் வெளிப்படணும்னு நினைக்கிறாரு. ஏன் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி ஓடி ஒளியணும்? கேள்விகளை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சார், நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏதோ பெரிய சூர வீரன் எல்லாம் சொல்றாங்களே பாரதிய ஜனதா கட்சியில, நீங்கள் ஒரு கோழை. அமித்ஷா என்பவர் ஒரு கோழை. அவர் கேள்விக்கு பதில் சொல்ல திராணியற்ற ஒரு அமைச்சராகவே வெளிப்படுகிறார். அதனால் தான் இப்படிப்பட்ட வாய்ச்சவடால்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அவைக்கு வராமலேயே நான் விடிய விடிய அவைக்கு வருவேன், நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம், நான் எல்லா கேள்வியும் நானே குறிப்பெடுத்து பதில் சொல்றேன். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருச்சுல்ல மோடியினுடைய சர்க்கார். இந்த 12 ஆண்டுகள்ல எத்தனை குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு பதில் சொன்னீர்கள்? சொல்லுங்க, பட்டியல் போடுங்க. 2014 2019, 2019 2024, 2024 2026, இத்தனை ஆண்டு காலத்தில் அவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு உள்துறை அமைச்சர் எந்த கேள்விக்கு குறிப்பெடுத்துக் கொண்டு பதில் சொன்னார்? வாங்க பட்டியலை வாசிப்போம். ஒரு கேள்விக்கு கூட இதுவரை பதில் சொன்னதே கிடையாது. அப்போ உங்க ட்ராக் ரெக்கார்டு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு இந்த நாட்டு மக்கள் தெரிந்து வச்சிருக்கிறாங்க. நீங்க வெற்று கூச்சல்கள் போட்டுக்கொண்டு, வெற்று சவடால்கள் விட்டுக்கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள். உண்மையிலேயே அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவராக வெளிப்படுகிறார். மல்லிகார்ஜுன கார்கே உத்தரகாண்ட் மாநிலம் போயிருக்கிறார். அங்கே ராம்லீலா மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பேசினேன், எந்த சமூகம் பற்றியோ அதை பற்றிலாம் நான் எதுவும் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பேசலை. ஆனால் நான் போயிட்டு வந்த மறுநாள் அந்த மேடையை ஒரு யாகம் நடத்தி சுத்தப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யாகம் நடத்துகிறாங்க. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன ஜனநாயக வழி? இது அரசியலமைப்புலாம் இருக்கா இல்லையா? ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் இப்படி இருக்கிற எண்ணிக்கிட்டே இந்த மாதிரி எனக்கே எப்படின்னா என்ன இது அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். அதே அவையில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இவரும் சொல்கிறார். சிபி ராதாகிருஷ்ணனும் சொல்கிறார், அவையை நடத்தக்கூடிய அவரும் சொல்கிறார், துணை ஜனாதிபதியும் சொல்கிறார், திண்டமலைலாம் இருக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார், பொறுப்பில் இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அவரும் இது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்காது இது போன்ற செயல்களை. மல்லிகார்ஜுன எப்படி வருத்தப்படுறாரோ, காங்கிரஸ் கட்சி எப்படி வருத்தப்படுதோ, அதே போல் பாரதிய ஜனதாவும் இந்த விஷயத்தில் வருத்தப்படுகிறது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? கார்கே ஒரு மூத்த தலைவர். கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. வெட்கி தலை குனிய வேண்டிய சம்பவம். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், காங்கிரஸிலே நெடுங்காலம் பயணித்தவர், மூத்த அரசியல்வாதி, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். மல்லிகார்ஜுன கார்கே என்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒருவர் அந்த மேடையில் ஏறி பேசினார் என்கிற காரணத்துக்காக, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் அந்த மேடை ஏறிய காரணத்தால் அந்த மேடை தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி 4 பேர் போய் கிளீன் பண்றான், யாகம் வளர்க்கிறான்னா, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை கொண்டுதான் நடந்திருக்குங்கிறதுதான் மல்லிகார்ஜுன கார்கே வைக்கிறக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் ஜேபி நட்டா கண்டிக்கிறாரு. சரி சார், நீ கண்டிச்சு அரசு உங்ககிட்ட இருக்கு, நீங்க கண்டிச்சு என்ன பிரயோஜனம்? நடவடிக்கை எடுங்க, யார் பண்ணதுன்னு விசாரிங்க, கைது செய்யுங்க. இது எப்படிப்பட்ட வேலை? இந்த வேலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தந்தார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர். இப்படி ஒரு சூழல் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கண்ணும் கருத்துமாக அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தந்தார். இன்றைக்கு அவர் இல்லை, ஆனால் அவர் தந்திருக்கிற சட்டம் இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிறது. அந்த சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை சிலர் செய்வார்களே, ஆனால் அதை வெறுமனே கண்டிக்குமா இந்த அரசு? இந்த அரசு என்ன அதிகாரமற்ற அரசா? இந்த அரசு என்ன ஏதுமற்ற அரசா? சர்வ அதிகாரங்களையும் நான் குவித்து வைத்திருக்கிறேன். ஐ எம் த மைட்டி ஸ்டேட் என்று ஹிட்லர் சொன்னானே, அந்த ஹிட்லரை போல உட்கார்ந்து இருக்கிறார் மோடி. எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே இல்லை, எல்லா அதிகாரமும் என்னிடம்தான் இருக்கிறது என்கிறார். ஒரே நாடு என்கிறார், ஒரே மொழி என்கிறார், ஒரே தேர்தல் என்கிறார், ஒரே இனம், ஒரே கலாச்சாரம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை, ஒரே மதம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஏன் மல்லிகார்ஜுன கார்கே இந்து தானே சார்? அவர் என்ன கிறிஸ்டியனா? அவர் என்ன முஸ்லீமா? எப்படி கழுவலாங்க? எப்படி யாகம் வளர்க்கலாங்க? அப்போ நீங்கள் எதை போதிக்கிறீர்கள்? எதை நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள்? வெறுமனே ஜேபி நட்டா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துட்டாரா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்ததாக பொருள் கொள்ளப்பட்டுருமா? பாரதிய ஜனதா கட்சி என்ன எதிர்கட்சியா?
நாடாளுமன்றத்துல ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிற கட்சியா சார்? நீங்க தான் சார் ரூலிங் பார்ட்டி, மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சின்ற எண்ணம் உங்களுக்கு இல்ல? நடவடிக்கை முழுக்குங்க நடவடிக்கை. இல்ல ஜேபி நட்டா அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர். அவர் சொல்றாரு முழு விசாரணை நடத்தப்படுங்கிறாரு. நடத்துங்க, நடத்தி நீங்க நடவடிக்கை எடுங்க, அதன் பிறகு வந்து பேசுங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்காது. நான் இன்னைக்கு நக்கீரன் வாயிலாக சொல்கிறேன், இந்த அரசு இதற்கு துணை நிற்கும் சார். வெளியில் கண்டிக்கும், உள்ளுக்குள் இதை ஆதரிக்கும். இது யாருக்கான அரசு? இது யாரால் இயக்கப்படுகிற அரசு? இங்க தமிழிசை சவுந்தரராஜன் தான் தேர்தலில் போட்டியிடணும் அவங்களுக்கு. ஆனா நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. ஜெய்சங்கர் தேர்தலில் போட்டியிட மாட்டாரு. வேற யாரு இங்க போட்டியிடணும்? யாரெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேர்தலில் இங்க வந்து போட்டியிடணும். அவங்க எல்லாம் நோகாம நோம்பு கும்பிட்டுட்டு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உயரிய அமைச்சர் பொறுப்புகளை பெற்றுவாங்க. இதுதான் சார் இந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த கட்சி ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்காக பேசுகிறதுன்னு சொல்றதை நம்ப முடியுமா? நம்புறது மாதிரி இந்த அரசு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த கட்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த கட்சி அப்படி ஏதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக செஞ்சிருக்கா? ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நின்றுருக்கா? ஒடுக்கப்பட்டவர்களை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிருகத்தனமான கொடூர மனநிலை கொண்டிருக்கிற கட்சி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தானே சார்? அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்ல முடியும்ல? எவ்வளவு பெரிய கலவரங்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தூண்டி விட்டு இருக்கிற அரசாக இந்த அரசு இருந்திருக்கு. குக்கி மெய்த்தி பிரச்சனை யார் காரணம்? காவல் நிலையங்களுக்குள்ளேயே ஆயுதங்களை எடுத்து கொண்டு போய் கலவரக்காரர்கள் நொறுக்குனாங்கன்னு கேள்விப்படுறோமே. அந்த மணிப்பூர் விவகாரம் குறித்து வாய் திறக்கலையே, அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அநீதி தானே? அந்த அரசு தானே இந்த அரசு. இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா மல்லிகார்ஜுன கார்கேவோடு நிக்கும்னு இந்த அரசு சொல்லிட்டு அதை நம்பணுமா? முதல்ல செய்யுங்க, அதன் பிறகு நாங்க நம்புறோம். அதுவரை இந்த அரசை நம்ப முடியாது. இந்த அரசு கூட்டு களவாணிதான். மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இழைக்கப்பட்டது மல்லிகார்ஜுன கார்கேவுக்கான அநீதி அல்ல. இது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக நீதி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரான அநீதி. சமூக நீதி பேசுகிற மாநிலங்கள், சமூக நீதி பேசுகிற கட்சிகள் இதை ஒருபோதும் ஏற்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்று கண்டனம், வெற்று வருத்தம், நீலி கண்ணீர் இதனை துடை தெரியாது. அது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.